கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் என்னை சாட்சியாக நிறுத்துகிற என் தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய பேர் மெர்லின் பால்ராஜ். எனக்கு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க. எங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே எனக்கும் என் கணவனாருக்கும் அடிக்கடி பலவீனம் வந்தது. அதனால் நாங்கள் ஐயா கிட்ட பிப்ரவரி 12ஆம் தேதி ஐயா கிட்ட குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ண வந்தோம். ஐயா ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு சொன்னாங்க, உங்கள் வீட்டில் 2 மரண ஆவி தேவனை செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த கட்டுகளை அவிழ்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஐயா கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனோம். அப்புறம் ஐயாவையும் நாங்கள் கூப்பிட்டு, ஐயா நீங்கள் எங்கள் வீட்டில் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நாங்கள் உபவாசத்தோடு இருந்து ஐயா ஜெபம் பண்ணி எங்களுக்கு அந்த கட்டுகளை அறுத்தாங்க. அந்த சமயத்தில் அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறு வலி வந்துச்சு. எனக்கு கர்ப்பப்பையில் 2 வருடமாக நீர்க்கட்டி இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஐயா ஜெபித்தா அன்னைக்கு நைட்டே எனக்கு பயங்கர வயிறு வலி ஏற்பட்டுச்சு. அப்போ கூட நினச்சேன், ஏசப்பா நாங்கள் ஜெபம் தானே ஏசப்பா பண்ணோம், எனக்கு வயிறு வலி வந்திருக்கே அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலையோடு இருந்தோம். அடுத்த நாளும் நான் அந்த வயிறு வலி எனக்கு தாங்க முடியல. திருப்பி நாங்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே மருத்துவமனைக்கு போனோம். கடுமையான வயிறு வலி, கடுமையான ஜுரம். எனக்கு போன உடனே அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் அட்மிட் பண்ணி நிறைய ஸ்கேன் பார்த்தாங்க. சிடி ஸ்கேன், அப்டமன் ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனே 3 தடவை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பெட் ஸ்கேன் பார்க்கணும். எனக்கு தெரியாது, என்கிட்ட என்னுடைய சகோதரியும் சொல்லலை, என் கணவனாரும் என்கிட்ட சொல்லலை, என் குடும்பத்தார் யாருமே சொல்லலை. ஆனால் டாக்டர் சொல்லியிருக்காங்க என் சகோதரிக்கிட்டையும் என் கணவனார்கிட்டையும், இது கேன்சர் கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யார்கிட்டையுமே சொல்லலை, என்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் நான் அந்த ஸ்கேனில் சிஏ டெஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது 7 பாயிண்ட் தான் இருந்தது. அதிலே போட்டிருக்கோம் 35ன்னு போட்டிருக்கோம். ஆனால் 7 இருக்கு, நார்மல் கட்டி தாம்மா, 6 மாதம் கழித்து பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எனக்கு அந்த சிஏ பார்த்தீங்கன்னா 160 இருந்துச்சு. ஆனால் எனக்குள்ளேயே ஒரு பயம். நான் அந்த நெட்டில் போட்டு பார்ப்பேன், இது கேன்சர்னு இருக்கேன். ஆனால் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்பயும் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணேன், ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு இந்த மாதிரி என்ன கட்டின்னு தெரிலையா, இந்த மாதிரி பெட் ஸ்கேன் எடுக்க போகிறோம். ஐயா சொன்னாங்க, நீ விசுவாசமாக இரு, உனக்கு நார்மல் கட்டி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஸ்கேன் பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க, நாங்கள் இது உனக்கு சிஏ அதிகமாக இருந்தனால கேன்சர் கட்டின்னு நினச்சோம், ஆனால் இது சாதா கட்டி தான், நீ பயப்பட வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் அதனால் ஜெபிச்ச ஐயாவுக்கும் ஆவியானவர் மூலியமாக ஐயாவுக்கு வெளிப்படுத்தினாங்க. ஐயாவும் எனக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. தலைப்பு வருத்தப்பட்டு. மத்திய 11:28 வசனம். இந்த வசனத்தை கொண்டு ஆவியானவர் எல்லை பரிசுத்தாவி நிரப்பி, அது வரங்களாக நிரப்பி பேசுவதாக. 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் ஒரு இளைப்பாறுதல் சொன்னார். இது ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன வார்த்தை. கல்வாரி சிலுவிலே இருந்தவர் உலக மக்களுக்காக மீட்பை கொடுத்த தேவன் சொன்ன வார்த்தை. இது அழியுமா? அழியாது. வானமும் பூமியும் அழிந்து போகும், உலகத்தில் எல்லாம் அழியும். ஒரு வருஷத்தை சுற்றும் போது சுற்றப்படும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அழியாது, நிச்சயமாக பிரகாசிக்கும். இந்த வார்த்தை 7 கண்ட மக்களுக்காக அவர் சொன்ன வார்த்தை. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, 7 கண்டத்திலும் பல வருத்தங்களினால் வருத்தப்பட்டு பார சுமந்துக்கிட்டே இருக்காங்க. பாரத்தை சுமக்க முடியல. பழைய காலத்துலலாம் இந்த பாரங்கள் சுமக்குவாங்க. அங்கங்கே பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு கல் வச்சுருப்பாங்க. அதில் சுமந்துட்டு வராங்க. அதில் பாரத்தை இறக்கிட்டு போவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கு பிறகு அந்த பாரத்தை அவங்க தான் சுமக்கணும். ஆனால் அப்படி சொல்லலை ஆண்டவர். உன் பாரத்தை நீங்கள் இறக்கி வச்சாலும் அந்த கல்லெல்லாம் கொஞ்ச நேரம் தான் சுமக்கும். மனிதர்களும் கொஞ்ச நேரம் தான் சுமப்பார்கள் மனுஷன். ஆனால் ஆண்டவராக இயேசுகிறது நிரந்தரமாக சுமக்கிறவங்க மட்டும் இல்லை, விடுதலை கொடுக்கிறவர். அந்த இயேசு தான் உங்களோடு பேசுகிறார். இது இயேசு சுவாமி சொன்ன வார்த்தை. சிலுவையின் உபதேசம் கெட்டவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. இது சிலுவையின் உபதேசம். இந்த உபதேசத்தை 7 கண்டம் பார்க்குறீங்க. கட்டு பார சுமக்கிறவர்களே, யாரும் என்னிடத்து வாங்க அளித்தார். அப்படி வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்களுக்காக தான் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார்.
காதுலாம் கேட்குங்க. எந்தெந்த பாரத்தோடு இருக்கீங்க? 7 கட்டத்துலையும் பார்க்குறீங்க. என்னென்ன பாரத்தோடு இருக்கிறீங்கன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, கணவருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். எந்தெந்த வருஷப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க, அந்த சுமையை இறக்க முடியலையே. யாராக இறக்க முடியுமா? உங்கள் பாரத்தை உங்கள் மனைவி இறக்க முடியுமா? கணவர் இறக்க முடியுமா? உங்கள் பிறந்த பிள்ளைகளை இறக்க முடியுமா? பல கோடி ஆசையை இறக்க முடியுமா? பல கோடிய நகை இருந்தால் இறக்க முடியுமா? அழகு இருந்தால் இறக்க முடியுமா? கல்வி இருந்தால் இறக்க முடியாது. ஒன்றும் இறக்க முடியாது. ஏசுகிறது மட்டும்தான் கட்டப்பட்டு பாரத்தை இறக்கிறவர். யாரும் இறக்க முடியாது, இறக்க போகிறது இல்லை. இதான் ஆண்டவர் சொல்கிறார். அர்த்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் ஆறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று சொன்னார். அப்போ யார் இளைப்பாறு தருவது? ஏதா தேவன் தான் தர முடியும். யாரும் ஒருவரும் தர முடியாது, தர போகிறதும் இல்லை. எல்லாரும் வாய்நாளில் ரொம்ப பேசுவாங்க. கல்லை மணலில் சர்க்கரையாக மாற்றிடுவேன், இல்லாவிட்டால் தண்ணீரை தேனாக மாற்றிடுவேன். இயேசுகிட்ட மாற்றுவாங்க. இல்லை, ஒரு வீடுக்கு 10 வீடு தந்துடுவேன், நீ நல்ல ஆசையாக படிப்பாங்கன்னு. அவங்களே மனம் திரும்பாதவங்க, ஜென்ம சுவாபத்தே இருப்பாங்க. அவங்கள ஆசீர்வாதம் வருமா? ஒரு நாள் ஒரு ஃபேமிலி எங்கே ஜெபத்து வந்தாங்க. திருமணம் ஆனவங்க. ஐயா, எனக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் கூறினாங்க, அது சாபமாக மாறிட்டேன்னாங்க. உண்மையாக ஆசீர்வாதம் கொடுத்தான்னா அது ஆசீர்வாதம் வரும். ஏன்னா மனம் திரும்பாதவங்க ஆசீர்வதித்தா சாபமாக தான் மாறும். மனம் திரும்பி ஆசீர்வதித்தா ஆண்டவர் அபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கு ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், நிமிடங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்படியே ஆசீர்வதித்தா அந்த ஆசீர்வாதம் தங்கும். ஆனால் உள்ளத்தில் கேடுகள் வச்சுக்கிட்டு ஒன்று ஆசீர்வாதம் சாபமாக தான் மாறும், ஆசீர்வாதம் மாறாது. இதை புரியலை. எல்லாரும் ஆசீர்வாத கூட்டம் நடத்துகிறாங்க. ஆசீர்வாத கூட்டத்துக்கு வர நல்லதா? நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? நீ 100க்கு 100 பலம் தருப்பாலும். லோக்காவில் பார்க்கும்போது கட்டகுமாரன் வந்து பாவத்துக்கு அடிமைப்பட்டு, இச்சைக்கு அடிமைப்பட்டு, குடிக்கு அடிமைப்பட்டு, கொள்ளைக்கு அடிமைப்பட்டு, எல்லாம் தாக்கூட வார்த்தை கீழ்ப்படியாதபடி ஆசையை பங்குச்சு வாங்கிட்டான் கட்டகுமாரன். ஆயினா நான் பெரிய லெவலில் போக போகிறேன் என்று போகிறான். சாப்பிட்டு வாரம் தான் இருந்து போய் என்ன செய்தான்? கடைசியில் எல்லா துன்மார்க்கத்துக்கு அழித்தான், குடிக்கு அழித்தான், விபச்சாரத்துக்கு அழித்தான், எல்லாம் அழிச்சு 0 ஆகிட்டான். கடைசியில் பண்டிகை வச்ச தகுடு கிடைக்குமான்னு கேட்டான். வேலைக்காரர்களுக்கெல்லாம் நல்லாக இருக்கு, பந்திக்குள்ளே தகுடு கிடைக்கலன்னு சொன்னான். ஏன்னா தென்ன சுவாபத்தை இருந்தான், மனம் திரும்பலை. அப்போ அது பந்திக்கு வச்ச தகுடு பசினாலே சாகிறதே. எப்போ மனம் திரும்பலாம் பார்த்தீங்களா? பந்திக்கு வச்ச தவிடு கிடைக்கல, ஆகிற கிடையாது. அப்போந்தான் உணர்வு அடைஞ்சு மனம் திரும்புகிறான். மனம் திரும்ப முக்கியம் இல்லை, உணர்வு அடையணும். உன் சரீரத்தை எத்தனை உறுப்பு இருக்குது? கண்ணு உணர்வு அடையணும், உன் காது உணர்வு அடையணும், வாயு உணர்வு அடையணும், உன் இதய உணரணும், கிட்னிக்கு உணர்வு அடையணும், உன் நரிசு உணர்வு அடையணும், உன் எலும்பு உணரணும். எல்லாம் உணர்வு அடைந்து அதுதான் மனம் திரும்புதல். எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க, சட்டை சாட்சி கொடுத்துருக்காங்க, கை தட்டுறாங்க, அது வரது இல்லை. உள்ளம் உடையு என்றால் லீதியால் பாலுடைய பிரசங்கத்தை கேட்டால் குத்தா கட்டு மனம் திரும்பினாள். லீதியாவுடைய இயேசு வந்தார், அப்படி வந்தால் தான் மனம் திரும்புதல். அதே போல் நீ அந்நியுடைய வாழ்க்கையில் ஏன் பாரங்கள் வருகிறது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் கண்ணீர் வருது, ஏன் கவலை வருது, ஏன் துன்பம் வருது, ஏன் வியாதி வருது, ஏன் செடியெல்லாம் பட்டு போச்சு, ஏன் மரம்லாம் பட்டு போச்சு, ஏன் ஆசீர்வாதம்லாம் பட்டு போச்சு,
என் பிள்ளைகள் பட்டு போயிட்டாங்க, நான் பட்டு போயிட்டேன், கருத்து ஓட்டி பல கோடிக்கு நான் முதலீடுபட்டேன், பட்டு போய். காரணம் என்ன? மனம் திரும்பாதவங்க தென்ம சுவாபத்தே இருப்பாங்க. கல்லறைக்கு போகிற வர மனம் இது. கல்லறைக்கு போனால் கூட அங்கே அவங்களுக்கு இழைப்பாடு கிடையாது. இயேசுவோட வருகையில் அவங்க எடுக்கப்பட மாட்டாங்க, கல்லறை வெடிக்காது. அவங்க செய்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் கல்லறையில் தான் இருக்கும். அவங்க கல்லறை விட்டு எழும்ப மாட்டாங்க, அந்த ஆவி அங்கே தான் இருக்கும். ஏன் சொல்கிறாங்களா? அருமையான தேவஜனமே, இந்த ரட்சணை நாள் ஏன் அனுக்கிற சந்திக்கிற நாள் ஒரு 10 வருஷம் வாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். இவர் நல்ல ஊழியக்காரர், நல்ல தீர்க்கதரிசி, நல்ல போதகர், நல்ல மேய்ப்பர் இல்லை. மன்னன் சொல்லலாம் சீரோ, ஆண்டவர் சொல்கிறாரா உண்மை. அது அப்படி இருந்தா அதுதான் நிறைவு அர்த்தம். கண்ணீர் கவலை துன்பம் வாங்க குடிக்கிறான்னா இந்த காரணம். மகள் குடிக்கிறா, ஆண்டம் குடிக்கிறாங்க, பெண்களும் குடிக்கிறாங்க. எல்லாம் குடிக்கிறாங்களா? அவங்க செய்த பாவம் சாபம் பிரச்சாரம் அடுத்த ஆத்மாக்களை துன்பப்படுத்தினது, கண்ணீர் விட்ட வச்சது, கவலை விட்டது, பல பாடுகள் நடத்தினது. அது சாபமாகத்தான் மாறும், அது ஆசீர்வாதம் மாறாது. நீ பல நாள் நீ ஜெபித்தால் கூட கத்த சாபத்தை நீக்கிறவர்தான். அதுக்கு மாம்சம் ஒப்பு கொடுக்காத. நான் செத்தான்னு சாகிறேன், என் சாபத்தை விட்டு விலக மாட்டேன், என் பாவத்தை விட்டு விலக மாட்டேன், என் விருத்தார்த்தை விட்டேன், அதை ஏமாற்றுவேன், போய் சொல்லுவேன், வாய் திறந்தால் பொய் என்று சொன்னால் என்ன பிரதனம்? அப்போ இப்படி வருத்த போகிறோம்? வருத்த போமா? போகாது. சீஸ் பை தி லார்ட். போகாது சகுன சகோதரியே. எல்லாரும் ஆசீர்வாதமாக பிரசவம் பண்ணலான்னு நினைக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்லுதான் சொல்லுவேன், ஆவியார் சொல்ல நான் இல்லை, ஏசப்பா சொல்லுவேன். அதான் அதெல்லாம் அந்த 7 பார்க்கலாம். உண்மை தான். உங்களுடைய பிரசன்னைகள் தீரணும்னா கெட்டகுமார உணர்வு மறந்துடனா, அப்போ தான் அவங்க வருத்தம் போச்சு. வருத்தத்தோடு தான் பந்திக்குள்ளே தாகடம் கிடைக்கல. அது சொல்லலாம், எங்கள் என் தாப்ப வேலையாளுக்கெல்லாம் நாளாக எனக்கு இல்லை. அப்போ எப்போது பாவத்தோட்டு மறந்து போகலாம், சாபத்தோடு மறந்து போகலாம், விபச்சாரத்து மறந்து போகலாம், பொலாசம் எடுத்துலாம், மாம்சம் செய்து திரும்பலாம். திரும்ப போய் தான் உணர்வு அடைந்தான். அவருடைய ஒவ்வொரு ஊருக்கும் உணர்வு அடைந்தது. இதாக நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். மறந்து வாயினால் சாட்சி சொன்னால் போகாது, அது சாட்சி அல்ல, வாய் பேசுது. இதயத்தை நிறைவினால் வாய் பேசும், அது அல்ல. உணர்வு அடைந்தது. லீதியாள் பவுல் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாள், குத்தா காட்டாள். ஈதியா உள்ளத்தை கற்று திறந்தார். நம்முடைய உள்ள திறந்ததுக்கா பல ஆண்டு விசுவாசியாக இருக்கலாம், எந்த சபைக்கு போனாலும் சரி. ஆனால் உள்ள இயேசு வந்திருக்காரா? இயேசு வந்தால் மாற்றம் ஏற்படும். இயேசு எந்த ஒன்றா மாற்றம். காலாவுக்கு எல்லாத்துக்கும் போனால் தண்ணி திராட்சரசம் மாறிட்டு, அதே போல் உனக்கு மனம் தெரியாது. உண்மையாகவே வாழ்க்கையில் இதுவரை இந்த அற்புதம் நடக்க வேணுமா? குழந்தை பிறக்கலையா, இல்லை திருமணம் நடக்கலையா, இல்லை தொழில் ஆசைக்கப்படலையா, வீடு கட்ட முடியலையா, நிலம் வாங்க முடியலையா, வியாதி போல முற்றிலும் சரித்த ஒவ்வொரு உறுப்பும் உணர்வு அடைந்து மனம் திரும்பணும். இதான் மனம் திரும்புதல். அதான் மனம் திரும்புதல். இல்லைன்னா அது மனம் திரும்புதல் அல்ல. உணர்வு அடைந்து மனம் திரும்பணும். ஒவ்வொரு பிரெயின் உடம்பு மனம் திரும்பணும், நர்ஸு மனம் திரும்பணும், காது மனம் திரும்பணும், கண்கள் மனம் திரும்பணும், இதயம் மனம் திரும்பணும், எலும்புகள் மனம் திரும்பணும். ஒரு அதான் உலர்ந்தெலும்புகளே உயிரடைவீர்கள். மன திரும்ப இல்லைன்னா வருத்தம் இருக்கத்தான் செய்யும், பாறை இருக்கத்தான் செய்யும், கண்ணீர் இருக்கத்தான் செய்யும், கவலை இருக்கத்தையும் போக செய்யாது. அது அங்கே வேற்ற பார்ப்பது மார்க்குகள் சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்திலே 25லிருந்து 29 வரை பார்க்கும்போது, அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டவள்.
1 2 வயிற்று இல்லை, அநேக வயிற்றுகளால் மருத்துவ கைவிடப்பட்டவள். 12 வருஷமாக பெரும்பாடு. அதுக்கு உண்டான விடுதலைக்காக எல்லா ஆசைகளும் வெற்றும் செலவழித்தோ சத்தாகிலும் குணமடையலை. லார்ட் ஏன் குணங்களை தெரியுமா? ஏன் பெரும்பாடு வந்து தெரியுமா? ஏன் அவ்வளோ சாத்தாம் தான் தெரியுமா? ஏன் அந்த வியாதி வந்து தெரியுமா? அவளுடைய வாழ்க்கையில் அவள் எதிர்பார்த்த அளவுக்கு மனம் திரும்பலை. அப்போ தான் அந்த பெரும்பாடு வந்தது. அப்போதான் அவள் இயேசு குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு மாம்ச பிரகாரமாக தன்னை கொண்ட ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்றா, எல்லா மருத்துவம் அணுகினாள். ஆனால் மருத்துவர்களால் அவளுக்கு விடுதலை கிடைக்கல. பார்த்தால் கொஞ்சம் விடுதலை கிடைக்கல. ஆசைகளை விட்டும் செலவழித்தும் சத்தாயிலும் கொள்ள முடியாத நேரத்தில் இயேசு குத்திக்கல. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் எனக்கு பல கோடி சொத்து இருக்குது, பெருமை பாராட்டுவாங்க. நான் சும்மா வந்தேன், 500 சவரன் நகரோடு வந்தேன், எனக்கு கார் கொடுத்தாங்க, பெட்டு கொடுத்தாங்க, பீரோ கொடுத்தாங்க, என் வீடியெல்லாம் எங்கள் அப்பா கொண்டு வந்து அதை சொல்லி பேசுவாங்க. இது ஒன்றை ரசிக்குமா? இது ரசிக்குமா? ரசிக்காது. பேசுவாங்க, பெருமையாக பேசுவாங்க. பெருமை பெருமை பேசுறது ஆவியான பேசல, மாம்சம் பேசுறது. அதே போல் இவ்வளோ சரி, நான் மருத்துவத்தினால நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன், என் ஆசை விட்டு செலவு பண்ணி நான் சுகம் பெற்றுக்கொள்வேன், எனக்கு எல்லா ஆசையும் இருக்குது, எல்லா அந்தஸ்தும் இருக்குன்னு நினச்சிருக்கலாம் பெரும்பாலும். சரி, அதனால் அவளுக்கு விடுதலையே கிடைக்கல. அப்போதான் இயேசுவை குறித்து அவளுக்கு சொல்கிறாங்க. இயேசுவை குறித்து அவர் சொல்கிறாங்க. அதை நல்லா உற்று கவனித்தாள், தன் காதால் கேட்டாள். நிறைய சொன்னால் ஆண்டு வார்த்தை காதால் கேட்க மாட்டாங்க. சாகு போய் காலை மூடிக்கிட்டு அவங்க உள்ள ஆலயத்தில் இருக்கும். அவங்க இல்லை மாம்சம் ஆலயத்தில் இருக்கும், உள்ள வெளிநாட்டில் இருக்கும். ஏதா வெளிநாட்டில் இருக்கும், உள்ள மாம்சம் அங்கே இருக்கும், எது எங்கே இருக்கும், உலாமுல இருக்கும். அப்போ எப்படி கிரியை நடக்கும்? கிரியை நடக்காது. அப்போ அந்த தேவ சத்தத்தை கேட்க போல சர்ச்சைக்கு போனால் நல்ல காஸ்ட்லி புடவை, நிறைய நகை டாலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு புது விதமான பாதரட்சிகளை அணிஞ்சிட்டு போவாங்க. அப்போ ஏசு அங்கே போவாரா? அவங்க ஒரு ஏழாக வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? கல்யாண ட்ரெஸ்ஸு சாதாரண ஒரு பாதி போட்டு வராங்க. அங்கே ஏசு போகாது. இவங்கள்ட்ட ஏசு போகாதா? பெருமை, பெருமையில் போவாங்க. ஏசு போக மாட்டார், இவங்க போவாங்க. மாம்ச போவோம், உள்ளே எங்கே இருக்கும். அதே போல் தான் பெரும்பாலும் சரி இருந்தான். கலையில் கடைசியில் அவள் என்ன செய்தா தெரியுமா? நம்ம ஆசையினால் அதை விட்டு சுகமாகி கொள்ளலாம். நமக்கு மருத்துவர்கள் விடுதலை கொடுப்பாங்க, வைத்தியர் விடுதலை கொடுப்பாங்கன்னு பேராசை இருந்தது. அது சீரவாயிற்று. அப்போதான் பெரும்பாடுன்னு சொன்னால் எத்தனை 100 கிலோ இருந்தால் 50 கிலோ மாறிடுவாங்க. உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த 50 பேரில் பல பெரும்பாடு உள்ளவங்க வந்து சுகம் பெற்று போயிருக்காங்க. இது அதிசய பிறக்கா ஊழியம். இது ஒரு சபை ஊழியம் கிடையாது, டெலிவரன்ஸ் மினிஸ்டர் விடுதலை ஊழியம். இது இயேசுவால் உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல, கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. அதனால் நிறைய பெரும்பாடு ஸ்திரீகள் வந்து சுகம் பெற்று இருக்கு. தேவன் சாட்சி, எல்லாம் தேவன் சாட்சி, இங்குள்ள ஆலய மக்கள் சாட்சி, உலகம் உலகத்தும் எல்லாரும் தீர்க்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. சுனாமி வந்து பார்த்தீங்களா? இங்கே கர்த்தர் உரைத்த வார்த்தை, கர்த்தர் உரைத்த. கொரோனா வந்து இங்கே கர்த்தர் உரைத்த வார்த்தை. அதே போல் கேட்டாரா? மவுண்ட் ரோட்டில் போட்டு ஓடுறாரு, கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. நிறைய அதுக்கன்னே பிரசங்கம் பண்ணாங்க ஊழியக்காரங்க. மவுண்ட் ரோட்டில் செம்பரவங்க ஏற்று போட்டு வச்சு ஒரு முதல்வர் மரணத்தை சொன்னார்.
எல்லாம் என்ன நடக்குதோ அதை எனக்கு ஆவியானவர் இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவருடைய தொழுகொள்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும். எல்லா தீர்க்கதரிசனமுங்க நிறைவேறி இருக்கு. 1000 இல்லை, பல ஆயிரம் இப்பவும் நிறைவேற போகுது. பெருமை கிடையாது, இங்கே மாம்சம் கிடையாது, ஏதால் ஆவியானவர் இருக்கிறார். அதே போல் பெரும்பாலும் நினச்சா நமக்கு பல கோடி ஆசிரியருக்கு வித்து சுகமாகிக்கொள்ள முடியலை. அப்போதான் அவள் இயேசுக்கு கேள்விப்பட்டாள். அப்போதான் அவளுக்கு ஒரு உணர்வு வந்து, அது வரையும் மாம்சம் தான் பேசிக்கிட்டு இருந்து அந்த உணர்வு அடையில்லை. இந்த பெரும்பாடியாக வந்து என்னுடைய பாவத்தினால் வந்ததா, தாபத்தினால் வந்ததா, விபச்சாரத்தால் வந்ததா, கண்ணீர்னால் வந்ததா, இல்லை அன்னைக்கு பொருள் திருடினால, பொருள் சபத்தை ஆசையை வஞ்சித்தனால் வந்ததா, ஏமாற்றம் வந்து நினைக்கலை. அப்போ தான் உணர்வடைந்து இயேசுவை பார்க்க வேண்டும், இவரை தொட வேண்டும், உணர்வடைந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கூட்ட ஜனங்களுக்கு மத்தியிலேயே அவர் வந்துக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு உலகத்தில் நிறைய அரசியல் தலைவர்களுக்கு கூட்டமாக ஜனங்க 1 கோடி கூட வருவாங்க, அடுத்த கொஞ்ச நாள் பார்த்தா ஒருவர் இருக்க மாட்டாங்க. அதை போல் அல்ல, இந்த இயேசு தீவிக்கிறார், ரட்சிக்கிறார், சோமளிக்கிறார். இவரை தேடி வந்தார். அப்போ வந்து இவருடைய வஸ்திரத்தை தொட்டால், அவரை தொட்டால் நாம் சுகம் கிடைக்கும். ஒரு விசுவாசம் வந்தது, நம்பிக்கை வந்தது. உடனே அவரை தொட்டால் உடனே உதர்த்த உரல் நின்று போயிட்டு. காரணம் அவர் பெருமை போச்சு, அவர் ஆசை பெருமை நினைக்கலை, ஆசை நினைக்கலை, அந்தஸ்தை நினைக்கலை, அழகை நினைக்கலை, படிப்பை நினைக்கலை, குடும்ப பெருமை நினைக்கலை, நான் என்று பேசலை, நாங்கள் இயேசுவே சஞ்சம் அப்படிங்கிற அந்த போதுதான் இயேசுவை வந்து தேடி வந்து தொட்டாள். உடனே அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இதை விட உலக பெருமை, குடும்ப பெருமை, ஆசை பெருமை, படிப்பு பெருமை, அழகு பெருமை, உன்னை குத்த நீ மேன பாட்டுக்கிறது, மற்றவங்களை அற்பமாக நினைக்கிறது, அசதியாக நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு நாள் வந்து நிற்கும். இன்னைக்கு வராது, கொஞ்சம் நாட்களில் வந்து நிற்கும். அப்போதுதான் நீ உணர்வு அடைவ. அப்படி உணர்வு அடையாத விட இந்த செய்தியை கேட்கும் போது எப்படி பவுல் பிரசங்கம் பண்ணார், இதை உணர்வு அடைந்தால் தொடக்கட்ட அதுதான் உணர்வு வளர்ந்திருப்பதல். அதே போல் இன்று அது உணர்வு அடையும். தொட்ட உடனே இது பெரும்பாடு நின்று போயிட்டு ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவர் பின்னாக வந்து வஸ்திரத்தை தொட்டால் உடனே உதிர்த்தின் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கிய முன்னதை அவர் சரீரத்தில் உணர்ந்தாள். எத்தனை பருப்பாடு சிறிய சோபத்துக்காக தருவா. அசுத்தாவிகள் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, கட்டி தான் தூக்கிட்டு வருவாங்க. அசாயப்படுத்தவங்களா யாரும் அது எனக்கு பாவம் கிடையாது, சாபம் கிடையாது, விபச்சாரம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, துன்பம் கிடையாது. எத்தனை தவறு வச்சாலும், எத்தனை மாந்திரம் வச்சாலும், எத்தனை பில்லிசனை வச்சாலும் தேவன் இது சேதப்படுத்தாது. திசைவிலக்குறமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுவதும் இல்லை, தேசிவிக்கிறார். அவர் மாந்திரத்தெல்லாம் கல்வால் அழித்தார். எத்தனை செய்தாலும் உனக்கு தான். ஏசுனாவது உன்னை தேடி வரும். சாபம் விட்டாலும் அது உன்னை தேடி வரும். காரணம்லாம் சாபம் உனக்கு தான் வரும், ஊழியக்காரருக்கு வராது. என்றால் நீ போட்டெல்லாம் உனக்கு தான் அப்படி வரும். அப்போ உனக்கு அன்னைக்கு கஷ்டப்படுவதை விட இன்றை பெரும்பாலும் சரி கொட்டாது போல உனக்கு இதுவரை விடுதலை இல்லையா? இப்போவே அவர் தோற்று இந்த ரட்சண நாள், இதே அனுக்கிற நாள், இதே சந்திக்கிற நாள், இது அற்புத நாள். இப்போ நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக 7 கன்று பார்க்க ஜெபிக்க போகிறேன். ஆவியானவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆமோஸ் 3:7
கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். தீர்க்கதரிசி ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். 70 எழுத்தை குறித்து பேசுவார்கள். மக்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தோட்டம் எப்படி இருந்தாலும் முடிவு சப்பரமாக இருக்கும். எல்லா வருஷம் போல உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். அது பலோஜர்தான் மாறும். இயேசு வருகிறார் என்ன நற்செய்தியை அறியாமல் இருக்கிறீங்க. வரப்போகிற வந்துட்டாருன்னு நினச்சிக்கிடுங்க. வந்தாச்சு, சீக்கிரம் வருவார். அதுக்குள்ள அடையாளம் சென்னை கடற்கரையில் ஒரு வெள்ளிக்கிழமை நடக்க போகுது, பார்த்துக்கிடுங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு கஷ்டம் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. பழைய பேப்பர்லாம் கிழிச்சு வெளியே போட்டுட்டேன், புதிய பேப்பரை ஒட்டியாச்சு. இது புதியவைகள். கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயன்னு அப்போ பவுல் சொன்னார். போல் கிறிஸ்துவுக்கு ஜீவன் ஆதாயம். பழைய பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு புதிய பேப்பரை ஒட்டுங்க வீட்டில். பழைய ஜீவை வேண்டாம், ஜென்ம சோபை வேண்டாம், கிறிஸ்துவின் ஜீவியை வந்தால் போதும். கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிர் தந்தார், இன்னும் ஜீவிக்கிறார், என்ன ஜீவிக்கிறார். அந்த ஜீவியம் வரட்டும். அப்போ அற்புதம் நடக்கும். தலையில் வலியா, காலில் வலியா, கையில் வலியா, இருத்த வலியா, எல்லா வலி காரணம் தெரியும். உன் பாவம், உன்னோட சாபம், விபச்சாரம், பொய், வாய் இருக்க 101 பேசுது. இந்த வாய் இவ்வளோ நாள் பேசும். பொய் சொல்லுக்கு வாய் குறைவே இல்லை. அப்போ இப்படி உனக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். நீ மனம் திரும்பினால், உன் சதித்து ஒரு மனம் திரும்பினால், இந்த அற்புதம், இந்த அதிசயம், இந்த விடுதலை. பாவம் எப்போ ஒன்று சொல்லிட்டா வரும், சாபம் இப்படி சொல்லிட்டா வரும், பிரச்சாரம் சொல்லிட்டா வரும், திருடு சொல்லிட்டா வரும். கொலை சொல்லாமல் சாத்தா வந்து எல்லாம் எந்த நேரத்தில் கொண்டு நெருக்கிறான். ஏன் இயேசுவோடு தான் யூதாஸ் இருந்தான். அவனுக்குள்ளே சாத்தாவுக்கு தான் இயேசுவை காட்டி கொடுத்தான். அதே போல் உங்களையும் காட்டி கொடுப்பார்கள், உங்கள் குடும்பத்தில் காட்டி கொடுப்பார்கள், உறவினர் காட்டி. கவலைப்படாது, எல்லாம் இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கார். நல்லவரையும் பார்க்குறார், தீயவரையும் பார்க்குறார், உங்களையும் பார்க்குறார். இயேசு நாமத்தினால எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் கொடுக்க நடக்க போகுது, நடக்கும். எது காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்க முடியாது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுது. இந்த ரட்சணை நாள், இதே அனுக்கிற நாள், ஏன் சந்திக்க நாள் ஒரு அற்புதம் இல்லை. ஒரு வீட்டில் மாலை விலையில் அந்த வீட்டில் எல்லாருக்கும் அற்புதம் செய்ய போகிறேன். இதை கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. கூவ நதியை போல் ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டாம். பரிசுத்தாவி நதி பாயணும். கூவ நதி துர்நாற்றம் அடிக்கும். கஷ்டத்தை நறுமணத்தை கொண்டு வரும். நீங்கள் கர்த்தருக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஏகப்பட்ட காணிக்கை அனுப்பிங்க. இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிகளும் உபவாசமாக இருக்குது. கர்த்தர் சனிகளை பரிசுத்தாவின் கொண்டு வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் சனி உபவாசம் இருக்கு, வாங்கள். 7 கண்ட மக்கள் மீட்புக்காக இங்கே ஜெபம் நடக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, ஆமே, ஆமே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும்
தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.